வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது pgtrb எக்கனாமிக்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 8வது பார்ட்டு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 176 When was savings bank system introduced in India? A. 1830, B. 1885, C. 1910, D. 1935. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் சிஸ்டம் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் வந்து பி 1885ங்கிறது கரெக்டான ஆன்சர். 177 மிக்சட் எக்கானமி மீன்ஸ் A. Giving equal importance to agriculture and industry. B. Participation of labor. C. Giving equal opportunity to both private and public sector. D. Collaboration with a foreign country. மிக்சட் எக்கானமி அப்படின்னாக்க இந்தியாவில் இருக்கிறது மிக்சட் எக்கானமி அப்படின்னா சி கிவிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு போத் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் செக்டார்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 178 பார்ட்டர் சிஸ்டம் மீன்ஸ் ஏ indirect exchange of gold, B. indirect exchange of goods, C. direct exchange of gold, B. direct exchange of goods for goods. barter system அப்படின்னாக்க D. direct exchange of goods for goodsங்கிறது கரெக்டான ஆன்சர். 179 What is hard currency? A. Currency earned through income tax by the government. B. The amount borrowed to be repaid with a high interest. C. A foreign currency short in supply. C. D. Currency earned after a hard work. Hard currency அப்படின்னாக்க C. A foreign currency short in supplyங்கிறது கரெக்டான ஆன்சர். 180 Economic planning is an essential feature of A. Capitalist economy, B. Dual economy, C. Socialist economy, D. Mixed economy. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் பிளானிங் அதோட ஃபியூச்சர் என்னென்னா சி சோஷியலிஸ்ட் எக்கானமிங்கிறது கரெக்டான ஆன்சர். 181 Which one of the following does not contribute to the development of Indian economy? A. Green revolution, B. modern technology, C. rising industrial output, D. population of growth. எது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னாக்க டி பாப்புலேஷன் ஆஃப் க்ரோத்துங்கிறது கரெக்டான ஆன்சர். 182 த பிளானிங் கமிஷன் வாஸ் ரீகான்ஸ்டிடியூட்டட் இன் த இயர் ஏ அக்டோபர் 1948, பி ஜூன் 1949, சி மார்ச் 1950, டி ஜான்வரி 1951. எப்போ பிளானிங் கமிஷன் ரீகான்ஸ்டியூட் ஆச்சுன்னா சி மார்ச் 1950ங்கிறது கரெக்டான ஆன்சர். 183 டேஷ் இஸ் கால்டு த மதர் ஆஃப் ஆல் வேர்ல்டு பேங்க்ஸ். ஏ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பி பேங்க் ஆஃப் அமெரிக்கா, சி பேங்க் ஆஃப் ஹாங்காங், டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மதர் ஆஃப் ஆல் வேர்ல்டு பேங்க்ஸுக்கு என்னென்னா ஏ பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 184 த மேஜர் எம்ஃபாசிஸ் இன் த 7th பிளான் வாஸ் ஆன். 7th 5-year பிளானில் மேஜர் எம்ஃபாசிஸ் எதுக்கு? ஏ ரிமூவல் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பி ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபுட், சி கிரீன் ரெவல்யூஷன், டி அடல்ட் எஜுகேஷன். 7th 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் மெயின் எம்ஃபாசிஸ் என்னவாக இருந்ததுன்னா பி ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி அண்டு ஃபுட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 185 த மேஜர் ஃபினான்ஸ் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இஸ்
A. Foreign aid, B. Public deposits, C. Bank loans, D. Shares and debentures. major finance small scale industries என்னன்னா C. Bank loansங்கிறது கரெக்டான ஆன்சர். 186. The difference between gross national product and net national product is equal to GNPக்கும் NNPக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா A. Capital depreciation, B. Indirect tax revenue, B. Direct tax revenue, D. Consumer expenditure on durable goods. மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னாக்க ஜிஎன்பிக்கும் என்என்பிக்கும் ஏ கேபிட்டல் டிப்ரிசியேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 187. சுகர் இண்டஸ்ட்ரி கேன் பி கிளாசிஃபைடு அண்டர் ஏ அக்ரோபேஸ்டு இண்டஸ்ட்ரி, பி டைனி இண்டஸ்ட்ரி, சி மீடியம் இண்டஸ்ட்ரி, டி நன் ஆஃப் தீஸ். ஸோ சுகர் இண்டஸ்ட்ரி எது கீழே வரும்னா ஏ அக்ரோபேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரும், கரெக்டான ஆன்சர். 188. What was the period of India's first 5-year plan? A. 1951 to 56, B. 1961 to 66, C. 1969 to 74, D. 1979 to 84. ஃபஸ்ட்டு 5-year பிளான் வந்து ஏ 1951 to 56ங்கிறது கரெக்டான ஆன்சர். 189. Which one of the following acts was amended by the Parliament in 1989 with a view to restore the faith in business transactions through checks and speedy remedy in case of bouncing checks? A. Negotiable Instrument Act 1881, B. Companies Act 1956, C. Reserve Bank of India Act 1934, D. Banking Regulation Act 1949. 1989 பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் ஆனது முக்கியமான இது எதுனா ஏ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881ங்கிறது கரெக்டான ஆன்சர். 190. Which among the following is a opposite activity of hedging in share bar currency bar future market? இப்போ ஹெட்ஜிங்க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆர்பிட்ரேஜ், பி ஸ்பெகுலேஷன், சி ஸ்ப்ரெட், டி ஷார்ட். ஸ்பெகுலேஷனுக்கு தான் ஹெட்ஜ் பண்ணுவாங்க, அதனால் பி ஸ்பெகுலேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 191. In context with banking in India, March 16, 1949 is a date on which marks பேங்கிங் ஆக்டிவிட்டியை பேங்கிங் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 16, 1949 எதுக்கு ஃபேமஸாக இருக்குது, எதுக்கு பாப்புலராக இருக்குன்னா ஏ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ, பி நேஷனலைசேஷன் ஆஃப் ஆர்பிஐ, சி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கம்மிங் இன் ஃபோர்ஸ், டி நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். 1949 மார்ச் 16 தான் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, அதனால் சி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கம்மிங் இன் ஃபோர்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 192. Which among the following banks assist and coordinate in selling of the state development loans in India? A. RBI, B. SBI, C. IDBI, D. Scheduled Commercial Banks. எந்த இதுனாக்க ஆர்பிஐ தான் வந்து செல்லிங் ஆஃப் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸை பண்ணுவாங்க, அதனால ஏ ஆர்பிஐங்கிறது கரெக்டான ஆன்சர். 193. இன் விச் இயர் நேஷனலைசேஷன் ஆஃப் எஸ்பிஐ சப்சிடரிஸ் டுக் பிளேஸ்? ஏ 1950, ஏ பி 1955, சி 1959, டி 1965. எஸ்பிஐயோட சப்சிடரியை நேஷனலைசேஷன் பண்ணது சி 1959ங்கிறது கரெக்டான ஆன்சர். 194. இன் பேங்க் குரூப் வைஸ் கிளாசிஃபிகேஷன் IDBI Bank Limited has been included in which among the following? A. Nationalized banks, B. Private sector banks, C. Foreign banks, D. None of the above. இன்னி வரைக்கும் ஐடிபிஐ பேங்க்கு வந்து எந்த கிளாசிஃபிகேஷனில் இருக்குன்னா ஏ நேஷ்னலைஸ்டு பேங்க், இது ப்ரைவேட்டைசேஷன் மாறினா ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் மாறும்,
அதனால் இப்போதைக்கு ஐடிபிஐ பேங்க் வந்து ஏ நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 195. The expenditure done by the government on the MGNREGA scheme comes under the MGNREGA அப்படிங்கிறது மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் தான். அது வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சரை எதில் கிளாஸிஃபை பண்ணுவாங்க? 1 ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், 2 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், சி பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சர், 4th one non-planned expenditure. Choose the correct option from the quotes given below. ஏன்னா 2-3 இதில் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. A only 1 and 3 B only 1, 2 and 3 C only 1 and 4 D only 1, 2 and 4 இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வந்து அதோட எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பாக நான் பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ணக்கூடாது. அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ணுவாங்க, 2வது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ணுவாங்க, 3வது பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பிரிட்ஜெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பாலங்கெல்லாம் ரோடு அதெல்லாம் போடும்போது பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது மாதிரி ரோடு போடும்போது, இன்னொன்று ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதோட அவங்க கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு அந்த சம்பளம் கொடுக்கறது அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். அதனால பி ஒன்லி 1, 2 and 3ங்கிறது கரெக்டான ஆன்சர். 196. Which of the following is bar are actioned in open market operations? ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷனில் எதை சேல் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ ஷேர்ஸ், பி டிபெஞ்சர்ஸ், சி செக்யூரிட்டிஸ், டி புல்லியன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் கண்டக்ட் பண்ணுறது ஆர்பிஐ. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சி செக்யூரிட்டிஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 197. Consider the following statements about special drawing rights. 1. SDR are interest bearing reserve asset. 2. SDRs cannot be used directly to purchase goods and services. 3. Increase in holding of SDRs by a country increases the voting power of the country in IMF. SDRங்கிறது IMF தான் கொடுக்கறது. Which of the above statement is or correct? A only 1 and 2, B only 2 and 3, C only 1 and 3, D 1, 2 and 3. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு SDR இன்ட்ரெஸ்ட் பேரிங் ரிசர்வ் அசட்டுங்கிறது கரெக்டு. 2 SDR cannot be used directly to purchase goods and servicesங்கிறது கரெக்டு. 3 increase in holding of SDR by a country increases the voting power of the country in IMFங்கிறதும் கரெக்டு. அதனால D 1, 2 and 3ங்கிறது கரெக்டான ஆன்சர். 198. With reference to the statutory liquidity ratio SLR, consider the following observation. 1. SLRல 1. Banks can keep cash, government bonds as well as gold to meet their SLR requirements. Second, SLR is one of the means to finance government fiscal deficit. Which of the following above is bar or correct statement? A only 1, B only 2, C both 1 and 2, D neither 1 nor 2. SLRங்கிறது கேஷாகவும் வச்சுக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாகவும் வச்சுக்கலாம், கோல்டாகவும் வச்சுக்கலாம். கவர்மெண்ட்டு கொடுக்குற அந்த செக்யூரிட்டிஸை வாங்கி கூட வச்சுக்கலாம். அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட் கவர்மெண்ட்டுக்கு குறையும். அதனால் ஃபைனான்ஸ் பண்ணுறது ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு. அதனால் சி போத் 1 and 2 கரெக்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 199. Which of the following countries is the main competitor for the Indian jute industry? ஜூட் இண்டஸ்ட்ரியோட காம்படிட்டர் கண்ட்ரி எது? ஏ ஜப்பான், பி சைனா, சி ஸ்ரீலங்கா, டி பங்களாதேஷ். டி பங்களாதேஷுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஜூட் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் தான். அதோட காம்படிட்டர் வந்து பங்களாதேஷ். டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 200. Who among the following advocated the adoption of Pura model to eradicate rural poverty? Pura மாடலை வந்து யார் வந்து அட்வொகேட் பண்ணினா? ஏ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்,
பி ஸ்ரீ அபிஜித் சென், சி மௌலானா அபுல் கலாம் ஆசாத், டி ப்ரொஃபஸர் ஏஎம் பத்தார். இது அட்வொகேட் பண்ணது ஏ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.